ஒரு சென்ட்ரல் பேங்க்ல தலையீடு இல்லாம ஒரு பணத்தாளா இருக்கட்டும் இல்ல நாணயங்களா இருக்கட்டும் இதை வந்து வெளியீடு செய்யவே முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஆனா இந்த சென்ட்ரல் பேங்க் துளி கூட சம்பந்தப்படாம சில நாணயங்களும் இருக்கத்தான் செய்யுது. அந்த நாணயம் தான் பிட்காயின். எஸ், நம்ம இந்த வீடியோல பிட்காயின்னா என்ன, இது என்ன மாதிரியான டெக்னாலஜி அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது, இதுல இருக்க நல்ல விஷயங்கள்லாம் என்ன, இதுல இருக்க சிக்கலான விஷயங்கள் என்ன, கடந்த 5 வருஷமா இந்த பிட்காயின் வளர்ச்சி எப்படி இருக்கு, இந்த பிட்காயினால எதிர்காலத்துல நடக்க இருக்க விஷயங்கள்லாம் என்ன, இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்னும் சதீஷ் எஸ்டுடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலனா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சோ நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிட்காயின்னா என்ன? இது இன்டர்நெட்ல கொடுக்கல் வாங்கல செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சின்னு சொல்றாங்க. இதை நாம ஒரு தாளாவோ இல்ல ஒரு நாணயமாவோ பார்க்க முடியாது. இது 2009 சகோன்சி நகம்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மர்ம நபரால உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கரன்சின்னு சொல்றாங்க. இதை இன்டர்நெட் அடிப்படையை வச்சு உருவாக்கப்பட்டனால இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த ஒரு சென்ட்ரல் பேங்கும் இல்ல. அதோட இது பேர் டு பேர் நெட்வொர்க் மூலமா இயங்கக்கூடியது. இதை நாம P2P நெட்வொர்க்னு சொல்லுவோம். இந்த P2P நெட்வொர்க்னா என்ன? ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எந்த வித சிக்கலும் இல்லாம பணமா இருக்கட்டும் இல்லது ஏதாவது ஒரு தகவலா இருக்கட்டும் அதை நேரடியா அனுப்புற நெட்வொர்க் தான் இந்த P2P நெட்வொர்க். இந்த பிட்காயினும் இந்த P2P நெட்வொர்க் மூலம் பரிமாற்றி கொள்ள முடியும்னு சொல்லப்படுது. இதுல கொஞ்சம் கூட பேங்க் சம்பந்தமே படாது. இந்த பிட்காயின்லாம் எந்த டெக்னாலஜி அடிப்படையா வச்சு வேலை செய்யுதுன்னா பிட்காயின் எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜி அடிப்படையா வச்சு தான் வேலை செய்யுது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன? நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் அதை பாதுகாப்பா வைக்கிறதுக்குமான ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லப்படுது. இன்டர்நெட்ல நடக்கிற ஒவ்வொரு பிட்காயின் டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு பிளாக்கா மாறி அது ஒரு செயினா கோர்க்கப்படுது. இது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்ஸ்லாம் ப்ரோசஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கு. இதுல இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிளாக் செயின்ல இருக்க டேட்டாவை யாராலையும் படிக்கவும் முடியாது, யாராலையும் எந்த ஒரு மாற்றமும் செய்யவும் முடியாது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்க நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவது நோ மிடில் மேன். உதாரணத்துக்கு தூரத்துல இருக்க 2 நபர்களுக்கு இடையில பணத்தை வந்து பரிமாற்றிக்கணும்னா நாம என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் அக்கவுண்ட் நம்பரை வாங்கி அவரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மணியை வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பேங்க் தான் ஒரு மிடில் மேனா இருக்கு. நாம என்ன பண்றனாலும் இந்த மிடில் மேனா இருக்க பேங்க் மூலம் தான் நம்மளோட வேலைகளை செஞ்சுக்க முடியும். ஆனா பிட்காயின்ல இந்த சீனே இல்ல. எந்த ஒரு மிடில் மேனும் இல்லாம பிட்காயினை ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு இலகுவா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது கவர்மெண்ட் எந்த கண்ட்ரோலும் இருக்காது. இதுல உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதை நாம ஆன்லைன் பேங்கிங்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எக்கச்சக்க டேட்டாவை நம்ம கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பேங்க் போயிட்டு அந்த பேங்க் மூலம் அந்த காசை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். பேங்க்னு வந்தாலே இங்க கவர்மெண்ட் தலையீடு வந்துருச்சு. இந்த மாதிரி எந்த வித சிக்கலும் இல்லாம பிட்காயினை வந்து நாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல கவர்மெண்ட் தலையீடே இருக்காது. அடுத்து நாம இந்த பிட்காயின்ல இருக்க சிக்கலான விஷயங்களை பத்தி பார்ப்போம். மதிப்பீட்டுல வந்து பெரிய அளவுக்கான ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடியது இந்த பிட்காயின். இந்த உலகத்திலேயே 21 மில்லியன் பிட்காயின் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கக்குள்ள இதண்ட விலை கூடும், இதுக்கான டிமாண்ட் குறைவா இருக்கக்குள்ள இதண்ட விலை வந்து குறையும். அதோட எக்கர்ஸ்னாலையும் மற்றபடி எக்ஸ்சேஞ்சிங் ஃபெயிலியர்னாலையும் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கிறனால பிட்காயின் விலையில மிகப்பெரிய அளவுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கு. அதோட எலான் மஸ்க் மாதிரியான ஆட்களோட ஸ்பீச்னாலையும் இந்த பிட்காயின் விலைகள் வந்து தடுமாற்ற நிலையை வந்து சந்திச்சிருக்கு. ரெண்டாவதா ஸ்கேம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க பெரிய அளவுக்கு கவர்மெண்ட் தலையீடு வந்து இருக்காது. மற்றபடி பேங்க் மாதிரியான ஒரு மிடில் மேனும் இங்க இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பேங்க்ல காசை போடுறோம்னு வச்சுக்கோ, அந்த காசு ஒரு நேரத்துல காணாம போனா அந்த பேங்க் மேல நம்ம சட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விஷயத்துல கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். காணாம போன காசும் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆனா இந்த பிட்காயினை பொறுத்த வரையில நாம ஒரு தடவை இந்த பிட்காயினை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா இங்க மிடில் மேனும் யாரும் இருக்க மாட்டாங்க. நாம ஒரு தடவை சென்ட் பண்ணதுதான். ஒருவேளை நாம ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கோம்னு நம்மளுக்கு தெரிய வந்தாலும் நம்மளால யாருக்கிட்டையுமே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ண இயலாது. கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் நம்மளுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காது. ஏன்னா இது நம்மளோட ஓன் ரிஸ்கா தான் பார்க்கப்படுது. அதோட இந்த பிட்காயினை இன்னும் நிறைய நாடுகள் வந்து ஒரு பணமாவே இன்னும் ஏத்துக்கல. உதாரணத்துக்கு இலங்கையா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகள்லாம் பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னும் பணமாவே ஏத்துக்கல. ஆனா இந்த பிட்காயின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா 2010
2010 ஒரு பிட்காயின் பெறுமதி 0.30 USDயா இருந்திருக்கு. அதன் இந்திய பெறுமதி சுமார் 25 ரூபாவாகவும் இலங்கையின் பெறுமதி சுமார் 90 ரூபாயும் இருந்திருக்கு. ஆனா 2020 ஒரு பிட்காயின் பிரைஸ் பார்த்தோம்னா 28,993 USDயா இருக்கு. இதன் இந்திய மதிப்பு சுமார் 24 லட்சத்துக்கு மேலையும் அதன் இலங்கை மதிப்பு 86 லட்சத்துக்கு மேலையும் இருக்கு. ஆனா 2025 ஒரு பிட்காயின் மதிப்பு சுமார் 1,05,706 அமெரிக்கன் டாலர்களா இருக்கு. இதை நீங்களே சும்மா INRலையும் LKRலையும் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2009 உருவாக்கப்பட்ட இந்த பிட்காயின் பிரைஸ் இன்னைக்கு எங்கேயோ இருக்கு. நாம தொட்டுணர முடியாத இந்த பிட்காயின் பிரைஸை பத்தின உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதோட சதீஷ் STD யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். Thank you for watching.